بسم الله الرحمن الرحيم. சங்கையான சாலிஹீன்களே, இன்று இல்லங்கள் தோறும் அதிகமாக பேசப்படுகிற வார்த்தை ஊடகங்கள், சமூக வலைதளங்கள், குறிப்பாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற, வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்படுகிற வார்த்தை ரொம்ப டிப்ரெஷனா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா மக்கள் இருக்காங்க. மன அழுத்தத்தோடு, டிப்ரெஷனோடு, ஸ்ட்ரெஸ்ஸோடு உலகில் மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்று உளவியல் நிறுவனங்களும் சொல்கிறது, ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் பேசுகிறது. என் மனைவி மனப்பதட்டமாகவே இருக்கிறாங்கன்னு சொல்கிற நிறைய கணவர்களை நாம் பார்க்கிறோம். என்ன செஞ்சாலும் ஒரு நிம்மதியே இருக்க மாட்டேது என்று சொல்கிற முஸ்லிம்களையும் நாம் பார்க்கிறோம். இந்த டிப்ரெஷன், இந்த ஸ்ட்ரெஸ், இந்த மனக்கவலை எல்லாம் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த முஸ்லிம்களுடைய இல்லத்திலும் பேசப்படவில்லை. டிவி வருவதற்கு முன்னால வரைக்கும், டெலிவிஷன் வர்றதுக்கு முன்னால வரைக்கும் யார் வீட்லயும் டிப்ரெஷனும் இல்லை, யார் வீட்லயும் மன அழுத்தமும் இல்லை, யார் வீட்லயும் மன பதட்டமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சகோதரத்துவம் உயர்ந்து வளர்ந்து நிறைய நற்காரியங்கள் செய்யப்படுகிற இல்லங்களாக ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. ஒவ்வொரு நாள் பஜரிலும் நமது இல்லங்களில் சூரா யாசின் ஓதப்படும். நிறைய தொழுகையாளிகள் ஃபஜருக்கு வருவதற்கு முன்பாகவே இல்லங்களில் பெண்கள் குர்ஆன் ஓதுகிற சப்தத்தை கேட்டு நாம் எல்லாம் வளர்ந்திருக்கிறோம். தஹஜ்ஜுதிலே நமது தாய்மார்கள், நம்முடைய பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் குர்ஆன் ஓதுகிற பாக்கியவான்களாக இருந்தார்கள். எப்போ டிவி மெதுவா வந்ததோ அதற்கு பிறகு ஒன்று ஒன்றா வந்து இன்று வாட்ஸ்அப்புக்கு, யூடியூபுக்கு, ஃபேஸ்புக்கு கொடுக்கிற நேரம் கூட நம்மால் மார்க்கத்திற்காக கொடுக்க முடியவில்லை. ஏதாவது ஒன்றை தேடணும்னா, ஏதாவது ஒரு செய்தி நமக்கு வேணும்னா மார்க்கத்தை பற்றி, ரசூலை பற்றி, அல்லாஹுவை பற்றி, இது கூடுமா கூடாதா, இது சரியா, எது சரி என்று நாம் தெரிந்து கொள்வதற்காக தேடுகிற தளமாக குர்ஆனும் ஹதீஸும் கிதாபுகளும் தாண்டி இன்று யூடியூபுகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறது. அதுவும் இன்று ஏஐ எல்லாம் வந்ததுக்கு பிறகு ChatGPTல நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு மிக தெளிவாக, மிக துல்லியமாக கொடுக்கிற காலத்தில் டிப்ரெஷனும், ஸ்ட்ரெஸ்ஸும், மன அழுத்தங்களும், மன பதட்டங்களும் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு காலம் இருக்கு. படிக்கிற மாணவன்கிட்ட நான் நல்ல மார்க் வாங்கணும்னு ஆசை இருக்கு. படிச்சு முடிச்சவன்கிட்ட என் பட்டத்துக்கு ஏற்ற வேலை கிடைக்கணும்னு நிறைய தேர்தல் இருக்கு. நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் செட்டில் ஆகணும், ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு. செட்டில் ஆகிட்டா திருமணம் முடிக்கணும்னு ஆசை இருக்கு. திருமணம் முடிஞ்சுட்டா அதுக்கு பிறகு நல்ல பிள்ளைகள் வேணும்ன்ற ஆசையை தாண்டி கவலை தொட்டி கொள்கிறது. பிள்ளைகள் பிறந்தால் பிறகு அவர்களை படிக்க வைக்க வேண்டும், அவங்க நல்ல மார்க் வாங்கணும், அவங்க சமூகத்துல ஒரு நல்ல துறையில உருவாக்க வேண்டும் என்ற அந்த தேடல் மிக அதிகமான கவலையில் கொண்டு போய் நம்ம விட்டு இருக்கிறது. இன்னைக்கு எல்லாத்தையும் கவலைகள் சூழ்ந்த உள்ளங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 2 பேர் 3 பேர் நின்று 4 பேர் நின்று பேசிக்கிட்டு இருந்தா சந்தோஷமாக, மகிழ்வாக, சிரித்து பேசுவதை போன்று இருந்தாலும் அதை கடந்து என்கிட்டையும் உங்கள்கிட்டையும் உள்ளங்கள்ல கவலைகள் தொற்றி இருக்கிறது. அல்லாஹ் கலாமிலே சொல்லுவான், யார் குர்ஆனை விட்டு தூரமாகி விட்டார்களோ அவர்களுக்கு ஒரு நிம்மதியற்ற பதட்டமான வாழ்க்கையை நாம் கொடுப்போம். குர்ஆனை விட்டு, மார்க்கத்தினுடைய ரப்புக்கு சொல்லிக் கொடுத்த திக்ரை விட்டு, அல்லாஹும் ரசூலும் சொல்லிக் கொடுத்த அந்த வழியை விட்டு, ஷரீஆவை விட்டு வேறு வழியை தேடிக்கொண்டால், இதுக்கு நேரடியா முஃபஸ்ஸிர்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். குர்ஆன் ஓதாத இல்லங்களில், குர்ஆனை தேடாத உள்ளங்களில் பதட்டம் இருக்கும், நிம்மதியற்ற தன்மை இருக்கும் என்பதாக நமக்கு முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் தருவார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் எப்படியும் சொல்லுவான், யார் உங்ககிட்ட யாராவது அடைக்கலம் கேட்டால், சகோதர சமயத்து மக்கள் அடைக்கலம் கேட்டால் நீங்கள் அடைக்கலம் கொடுங்கள். அப்படி அடைக்கலம் கொடுக்கிற பொழுது உங்கள் இல்லங்களில் நீங்கள் குர்ஆன் ஓதுகிற சத்தத்தை கேட்டு, வைனஹதும் மினல் முஷ்ரிகீன், அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள், வைனஹதும் மினல் முஷ்ரிகீன் இஸ்தஜாலக, முஷ்ரிகீன் இஸ்தஜாலக ஃபஅஜிருஹு. யாராவது இறை மறுப்பாளர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், அல்லாஹ்வை வணங்காத மக்கள் உங்கள்கிட்ட அடைக்கலம் கேட்டால் உங்க வீடுகளில் இடம் கொடுங்கள்.
எதுவரை என்றால் ஹத்தா யஸ்மஉ கலாம் அல்லாஹ், நீங்கள் ஓதப்படுகிற கலாமை அவர்கள் காதில் கேட்கும் வரை. கூட்டு உட்கார வச்சு நான் குர்ஆன் ஓதுறேன் கேளுங்க, வம்படியா சொல்வது அல்ல, ஓதுவதல்ல. நீங்கள் ரெகுலராக உங்கள் வாழ்க்கையில் குர்ஆன் ஓதுகிற பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த குர்ஆனை அவர்கள் கேட்டால் அந்த ஓதுதல் அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும். இஸ்லாமிய சமூகத்தை தாண்டி மன அழுத்தத்தை நீக்குகிற மாமருந்தாக குர்ஆன் இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அல்லாஹ் கலாமிலே கேட்பான், அஃபமின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுகிற அந்த ஓதுதலை நீங்கள் சிந்திக்கவில்லையா? அஃபமின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன் வதல்ஹகூன் வலா தபகூன், நீங்கள் அப்படி ஓதுறதை கேட்கும் பொழுது சிந்திக்காமல் நீங்கள் சிரிக்கிறீர்கள், உங்களுக்கு அழுகை வர வேண்டுமே. குர்ஆன்ல எவ்வளவு நுணுக்கம் இருக்கிறது. குர்ஆனுடைய வரிசை நடை, குர்ஆனுடைய அறிவியல், குர்ஆன் பேசுகிற உளவியல், குர்ஆன் தருகிற சமூகத்திற்கான பிரச்சனைக்கான தீர்வுகள், இதையெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது வியப்படைகிறோம். கண்களுடைய புருவத்தை தூக்கி பார்க்கிறோம். ஒவ்வொரு காலத்திற்கு தோதுவாக குர்ஆன் அழியா வேகமாக இருக்கிறது. ஆனால் அதை பற்றி சிந்திக்க நமக்கு நேரம் இல்லை, சிரித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதாக வல்லோன் அல்லாஹ் கலாமிலே பேசுவான். பெருமக்கள், கடந்த 3 தினங்களுக்கு முன்னால் அந்த பத்திரிகை செய்தி நம்ம எல்லாம் படித்திருப்போம். ஆம்பூர்ல ஒரு தாய் தன் 3 மாத குழந்தையை தண்ணீர் தொட்டியில் போட்டு தண்ணீர் தொட்டியை மூடிட்டாங்க. இஸ்லாமிய பெண். அந்த குழந்தை தேடப்பட்டதற்கு பிறகு 3 மாசம் குழந்தை தண்ணி தொட்டியில் போட்டா என்ன ஆகும்? வஃபாத் ஆயிடுச்சு. போலீஸ் என்கொயரியில விசாரிச்சு போலீஸ்காரங்க கடைசியில குழந்தையுடைய தாயை அரெஸ்ட் பண்ணி கைது செய்து விசாரிக்கும் போது தாய் சொல்றாங்க, எனக்கு 3 குழந்தை, எனக்கு தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லாம இருந்துச்சு, அதனால ரொம்ப டிப்ரெஷன்ல, ரொம்ப மன அழுத்தத்துல என் குழந்தைய நான் கொலை செஞ்சுட்டேன், தண்ணீர் போட்டு மூடிட்டேன், திறந்து பார்க்கும்போது குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த தாய் ஸ்டேட்மெண்ட் இருந்தது. இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய நிலை என்னவென்றால், உலகத்திலேயே ஆக சிறந்த பாசம் என்றால் தாய் உள்ளம்தான். அந்த தாய் இன்று தனது 3 மாத குழந்தையை, எந்த தவறும் செய்யாத 3 மாத குழந்தையை கொன்றுவிட்டு அந்த கொலைக்கான காரணத்தை சொல்கிறார். எனக்கு மன அழுத்தம் அதிகமாகிவிட்டது, டிப்ரெஷன் அதிகமாயிடுச்சு, ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு, நான் என் குழந்தையை கொன்னேன்னு ஒரு தாய் சொல்லும் பொழுது இஸ்லாமிய சமூகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்று ஒரு கணம் நாம் நின்று யோசிக்க வேண்டும். அதே போன்று கள்ளக்குறிச்சியில சென்ற வாரத்தில் எஸ்ஐஆருடைய பணி சுமையால் ஒரு BLO தற்கொலை செய்து கொண்டார். கடிதத்துல லெட்டர்ல எழுதி வச்சாங்க. என் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, 80 படிவங்கள் தான் சிஸ்டத்துல என்னால அப்லோடு செய்ய முடிஞ்சது, ஆனா என்ன 800 படிவங்கள் அப்லோடு செய்ய சொன்னாங்க, அதனால மன அழுத்தம் தாங்க முடியாமல் நான் தற்கொலை செய்து கொண்டேன் என்று ஒரு இஸ்லாமிய பெண்மணி கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்டார். இது எல்லாம் எதை நமக்கு காட்டுகிறது என்றால், குர்ஆன் வாசிப்பு இல்லாதது ஒமன் நஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, எந்த இல்லங்களில் குர்ஆன் வாசிப்பு இல்லையோ, குர்ஆன் ஓதப்படவில்லையோ, அந்த இல்லங்களில், அந்த உள்ளங்களில் பதட்டங்களும் பயங்களும் அதிகமாகும், மன அழுத்தங்கள் அதிகமாகும் என்று இறைவன் கலாம் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். பெருமக்களே, மன அழுத்தத்தினுடைய உச்சத்தில் அந்த மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒன்று தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அல்லது கொலை செய்கிறார்கள் என்று இந்தியன் ஜேர்னல் ஆஃப் சைக்காட்ரி என்கிற மருத்துவ ஆய்வு களம் சொல்கிறது. 47% மக்கள் மன அழுத்தத்தில் உலகில் வாழ்கிறார்கள். அவங்க 2 முடிவுக்கு வராங்க. ஒன்று தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அல்லது பதட்டத்தின் உச்சகட்டத்தில் கொலை செய்ய முற்படுகிறார்கள். BLOனுடைய தற்கொலையும் ஆம்பூரில் நடந்த அந்த சிறு 3 மாத குழந்தையினுடைய கொலையும் நமக்கு பறைசாட்டுவது மன அழுத்தம் நம்மை இது மாதிரியான பாவசைக்கு கொண்டு போய் விட்டுவிடும். நம்ம இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், ஒருவனுக்கு மன கவலை எப்போது ஏற்படுகிறது என்றால், துக்கம், கவலை, பசி, இரவு விழிப்பு இருந்தால், இந்த 4 இருந்தால் உடல் சிதைந்து விடும், உடலுடைய ஆரோக்கியம் சிதைந்து விடும். இந்த ஆரோக்கியம் சிதைந்தால் துக்கம், கவலை, பசி, இரவு விழிப்பு, இரவு தூக்கமின்மை, இந்த 4ம் இருந்தால் உடலின் ஆரோக்கியத்தை 4ம் கெடுத்து விடும்.
நான் உடல் ஆரோக்கியம் கெட்டு போனால் கவலை ஏற்படும், கவலை ஏற்படுவதால் மன அழுத்தங்கள் ஏற்படும் என்று இன்று உளவியல் நிறுவனங்கள் சொல்கிறது, உளவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஒரு வருடத்திற்கு சுமார் 8 லட்சம் மக்கள் மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஏன் மன அழுத்தம் ஏற்படுகிறது? சிந்திக்க விடாமல் மன கவலைகள் நமக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். உதாரணமா ஒரு வீட்டில் நமக்கு தொல்லை கொடுக்கிற எலிக்கு எலி பொறி வைக்கிறோம்னு வைங்களேன், உளவியல் ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், அந்த எலிக்கு உள்ள பல்லு இருக்குல்ல, அந்த பல்லுக்குள்ள வலிமை என்ன அப்படின்னா, கட்டி வைத்த சுவர்களை கடித்து கடித்து கரம்பி 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 சுவர்ல ஓட்ட போடுற ஆற்றல் இருக்கிறது எலிக்கு. ஆய்வாளர்கள் நிபுணர்கள் சொல்கிறார்கள். அப்படி சுவரையே ஓட்டை போட்டு விடுகிற எலியால் ஒரு சின்ன டப்பாக்குள்ள மாட்டிக்கிட்டு இந்த பக்கமோ அந்த பக்கமோ அப்படி இப்படி இப்படி அப்படி இப்படி ஓடி 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 என்ன ஆகுதுன்னு அது மனசுல, இதற்கு முன்னால் நாம் மாட்டிக்கொண்டோம், நம்ம தப்பிக்கவே முடியாது என்ற அந்த நிலைக்கு ஒரு சின்ன கட்டை டப்பா தானே அது, மரக்கட்டை டப்பா, அந்த டப்பாவில் மாட்டிக்கொள்கிறது. ஆனால் அதனுடைய பல்லுக்கு இருக்கிற ஆற்றல் என்னவென்றால், கட்டி வைத்திருக்கிற சுவரை கூட கரம்பி 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 ஓட்டை போட்டு விடுகிற ஆற்றல் படைத்த எலியால் கவலை மன அழுத்தமாக மாறுகிற பொழுது, அதனால் சின்ன ஒரு கட்டையை கூட, மரக்கட்டையை கூட ஓட்ட போட முடியாமல் ஆகிவிடுகிறது. அதனால் அது மரணிக்கிறது என்று உளவியல் நிபுணர்கள் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அடுத்து, ஒரு காட்டில் குரங்கு கூட்டம் விளையாடி கொண்டிருந்ததாம். அது ஒரு சுட்டியான குரங்கு என்ன செஞ்சதா ஒரு கதைக்காக சொல்லுவார்கள், எவ்வளவு கவலை மன அழுத்தமாக மாறினால் நம் வாழ்வு எப்படி ஆகிவிடும் என்பதற்கான கதை இது. குரங்கு காட்டுல விளையாடிட்டு இருக்க ஒரு சுட்டி குரங்கு ரொம்ப சேட்டை பண்ணி விளையாடிக்கிட்டே இருக்கும் பொழுது வேகமா ஓடுற ஒரு விஷம் நிறைந்த பாம்பை, விஷம் தொய்ந்த பாம்பை, கடுமையான விஷம் தொய்ந்த பாம்பை கையில பிடிச்சிருச்சு. நம்ம பாம்பை கையில பிடிச்சோம்னா பாம்பு என்ன செய்யும்? நம்ம கையை சுத்தும். அது மாதிரி குரங்கு கையை பாம்பு சுற்றி கொண்டது. சுற்றி இருந்த எல்லா குரங்குகளும் சொல்லிச்சா, அது விஷம், நீ விட்ட உனக்கு கடிச்சிடும். அது பட் டைட்டா பாம்பு அந்த பாம்பை குரங்கு டைட்டா பிடிச்சிக்கிச்சு. அந்த வழியா வந்த ஒரு பெரியவர் குரங்குக்கு சைக்கிளை செஞ்சாரு, அந்த பாம்பை விட்டுருன்னு சொல்லி. குரங்கு கேட்கல, டைட்டா பாம்பை பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஏதாவது அந்த குரங்கை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் சிரமப்பட்டு கை காலை இப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த பாம்பை தூக்கி போடுறாரு. அந்த பாம்பு செத்து பல மணி நேரம் ஆனதாம். அந்த குரங்குக்கு அதுக்கு தெரியல. ஏன்னா பயம் கவலையாக மாறியதால், மன அழுத்தத்தால் குரங்கு பாம்பை டைட்டா பிடிச்சிக்கிச்சு. இன்று இப்படித்தான் நிறைய கவலையை நாம் செத்த பாம்புகளை போட்டு பிடித்து இருக்கிறோம். அந்த பாம்பு செத்து போய் நிறைய நேரம் அவன் தூக்கி வீசிட்டோன்னு வைக்கிறேன், அவன் அதை சொன்னான், இவன் இது சொன்னான், அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், எங்க மாமியார் என்ன திட்டாங்க, மாமனார் மதிக்கல, என் மச்சனை இப்படி பேசிட்டான், என் தம்பி என்ன இது சொல்லிட்டான், எல்லாரும் தொழுவுறவன் தொழுவாதவன் எல்லாரும் நல்லா இருக்கிறான், தொழுவுறவன் எனக்கு மட்டும் கேடு ஏற்படுது. இப்படி எதையாவது யாரையாவது அடுத்தவனை சொல்லி 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 செத்த பாம்பை பிடித்து கொண்டு மன கவலையோடு வாழ்கிறோம் என்று உளவியல் நிபுணர்கள் சொல்வார். நெப்போலியனை பத்தி ஒரு கதை எழுதுவாங்க. மாவீரர் நெப்போலியன் மிக உலக நாடுகளை பிடித்த மாவீரன். அவனை பிடிச்சு கைது செய்து ஒரு தீவில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவனுக்கு பெரிய நஷ்டமும் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்பட்டுருச்சு. உலகையே ஆட்சி செஞ்சிருக்கோம், நம்ம முடிச்சு தீவில போட்டாங்களா அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கிற பொழுது, அந்த தீவினுடைய காவலாளி, சிறையின் காவலாளி செஸ் போர்டு கொண்டு கையில கொடுத்தாப்பையா நெப்போலியன் கையில. நடந்த நிகழ்வு இது. செஸ் போர்டு, சதுரங்க ஆட்டம், செஸ் போர்டு கொண்டு கையில கொடுத்தாரு நெப்போலியன் கையில. இதை நீங்க தனியா இருக்கும் பொழுது, கவலையா இருக்கும் போது, சேடா இருக்கும் பொழுது விளையாடிக்கீங்க சொல்லி. விளையாடணும், என்னை கூப்பிடுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம். நெப்போலியன், நான் எவ்வளவு பெரிய ஆளு, உலகத்தை கட்டி ஆண்டவன், எத்தனை நாடுகளை பிடிச்சிருக்கேன், என் பேரே மாவீரர் நெப்போலியன், என்ன அழைச்சு கொண்டு நீங்க தீவுல இந்த சிறையில போட்டாங்களேன்னு சொல்லி அந்த செஸ் போர்டை வாங்கி பார்க்காமலேயே தற்கொலை செய்து கொண்டான் அல்லது அந்த சிறையிலேயே செத்து விட்டான் என்று கதை இப்படி முடியும். கடைசியாக சிறை காவலர் அறிவிக்கிறார்,
அவர் செஸ் போர்டை எடுத்து ஒரு முறையாவது விளையாடி இருந்தால் அந்த செஸ் போர்டிலேயே இந்த சிறையை விட்டு தப்பிப்பதற்கான மேப்பை நான் போட்டு கொடுத்திருந்தேன். ஒரு முறை அவர் விளையாடி இருந்தால் என்னோடு இந்த சிறையை விட்டு தப்பித்திருக்கலாம் என்று இந்த சிறை காவலாளி சொன்னதாக நமக்கு வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறார். பெருமக்களே, இந்த எல்லா நிகழ்வுகளும் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், கவலை மன அழுத்தமாக மாறி மன அழுத்தம் நிம்மதியின்மையை ஏற்படுத்தி இந்த உலகில் வாழ்வதற்குண்டான நல்ல வாய்ப்பை இல்லாமல் ஆக்கும். எனவே இதற்கு தீர்வு என்ன? மன அழுத்தம் நீங்க ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, அதே மாதிரி என்னெல்லாம் நம்ம சொல்றோமோ பதட்டம், கவலை, இதையெல்லாம் நீங்குவதற்குண்டான தீர்வு என்ன என்று தேடினால், ஒன்று, முதலாவது அல்லாஹ்வுடைய கலாமை கையில் எடுப்பது. இதுவரை குர்ஆனை நாம் ஓதிக்கொண்டிருந்தோமோ அதுவரை மன அழுத்தமும் இல்லை, மனப்பதட்டமும் இல்லை, நிம்மதியற்ற சூழலும் இல்லை. மன அழுத்தம் நீங்க மாமருந்து குர்ஆன் ஓதுவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. மக்களே, குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, குர்ஆனுடைய வாசிப்பு மூலமாக உள்ளத்தில் இருக்கிற நோய்களுக்கு மருந்து இருக்கிறது என்பதாக அல்லாஹ் கலாமிலே சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு குர்ஆனுக்கான கடமைகள், ஒன்று ஓதுவது, அடுத்து முடிந்த அளவு குர்ஆனை மனனம் செய்வது, மூன்றாவது குர்ஆனில் இறைவன் என்ன சொல்லியிருக்கிறான் என்று வாசித்து பார்ப்பது, குர்ஆனை படிப்பது, தர்ஜுமா படிப்பது, நாலாவது குர்ஆனை பிராக்டிஸ் செய்வது, குர்ஆனின் படி வாழ்வது. சஹாபிகள் நடமாடும் குர்ஆனாக இருந்தார்கள் என்று முஃபஸ்ஸிர்கள் நமக்கு சொல்லுவார்கள். எந்த ஒரு தேவை ஏற்பட்டாலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக நாங்கள் தீர்வு காணுவோம். இன்னைக்கு வாட்ஸ்அப்லையும், ஃபேஸ்புக்லையும், ட்விட்டர்லையும் நம்ம தீர்வை தேடுகிறோம், யூடியூப்ல தேடுகிறோம். முதல்ல குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை குர்ஆனை ஓதுவது. இந்த எவ்வளவு குர்ஆனை நாம் ஓதுகிறோம் சொல்லுங்க பெருமக்களே. குர்ஆன் நம்ம எத்தனை நபர்களுக்கு ஓத தெரிகிறது? நிறைய நற்சேவைகள் செய்கிறோம், குறையில்லை. நிறைய தொழுகிறோம், குறையில்லை. தஹஜ்ஜத்தில் குறையில்லை. எல்லோருக்கும் உதவுவதில் குறையில்லை. விதவைகளுக்கு உதவுவது குறையில்லை. பொதுநல சேவைகள் குறையில்லை. ஆனால் குர்ஆனுக்கான நேரம், குர்ஆனை அல்லாஹ்வோடு பேசுவதற்கு குர்ஆனை எவ்வளவு நேரம் நாம் கையாளுகிறோம் ஒரு நாளைக்கு? ஒரு பக்கம். முதலில் பெருமக்களே, குர்ஆனுடைய கடமை ஃபர்ஸ்ட் குர்ஆனை ஓத வேண்டும். நம்ம எத்தனை நபர்களுக்கு உள்ளங்கள் கை வைத்து சொல்லுங்கள், எத்தனை நபர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியும்? இத்தனை நாள் ஒரு குர்ஆன் முடிக்கிறேன்னு சொல்லி நம்மள எத்தனை நபர்கள் இருக்கிறோம் சொல்லுங்க. இன்று ஒரு முடிவு எடுப்போம். குர்ஆன் எனக்காக அருளப்பட்டது, குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை தாண்டி நான் குர்ஆனை வாசிக்க ஆரம்பிப்பேன். முதல்ல குர்ஆனை ஓத வேண்டும். இரண்டாவது தர்ஜுமா இருக்குல்லங்க, குர்ஆனுடைய தர்ஜுமா. ஒரு 6 லட்சம் பக்கம் இருக்குமா? குர்ஆனுடைய தர்ஜுமா ஒரு 6 லட்சம் பக்கம், ஒரு 10,000 பக்கம், ஒரு 10,000 பக்கம், 600 பக்கங்கள் குர்ஆனுடைய தர்ஜுமா. வெறும் 600 பக்கங்கள். ஒரு ரமலானில் முடிவெடுத்தால், ஒரே ஒரு ரமலானில் ஒரு மாதத்தில் குர்ஆனை வாசித்து நம்மால் முடித்து விட முடியும், இரவுகளிலும் பகலிலும். ஆனால் இன்று சூரா யூசுஃபை கூட நாம் இன்னும் முழுமையாக வாசிக்கவில்லை தானே? எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன், சூரா இப்ராஹிமில், சூரா லுக்மானில், சூரா நூரில், சூரா அஹ்ஸாபில், சூரத்து நிசாவில் நமது பிள்ளைகளுக்கான வாழ்க்கை கலை இருக்கிறது. உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்வேன், மன அழுத்தம் நீங்க வேண்டும் என்றால், கவலை நீங்க வேண்டும் என்றால் குர்ஆனை முதலில் நாம் ஓத வேண்டும். அதற்கு பிறகு தர்ஜுமா படிக்க வேண்டும், குர்ஆனை பிராக்டிஸ் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரெல்லாம் மன வலிகள் வேதனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லோருக்கும் அல்லாஹ் அந்த வலிகளை வேதனைகளை இல்லாமல் ஆக்குவானாக. குர்ஆனை ஓதுகிற நல்ல மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. குர்ஆனை பிராக்டிஸ் செய்கிற வாழ்க்கையாக வாழ்கிற தௌஃபீகை அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக வாழ்ந்து மரணிக்கிற உயர்ந்த வாய்ப்பை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் கொடுத்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.